ஹே காய்ஸ், ஹவ் ஆர் யூ? காய்ஸ், இப்போ வந்து எங்கேருந்து எங்கே வந்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணப்பாறையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சும்மா ஒரு டீ பிரேக் எடுக்கலாங்கிறதுக்காக லைட்டாக ஷூட் பண்ணேன். வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஷேக்காக தான் செய்யும் கண்டிப்பாக. ஏன் அப்புடின்னா, நம்ம ஒன்றும் ஹெல்மெட்லலாம் ஃபிட் பண்ணியெல்லாம் எடுக்க கிடையாது. நார்மலாக நம்மளால் முடிஞ்ச லெவலில் கையிலேயே வச்சு எடுத்த ஏரியா தான் இது. ஓகேவா காய்ஸ்? எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரைடும் கூட பெரிய ரைடெலாம் இல்லை, பைக்கில் ட்ராவல் பண்ணல, எக்ஸல் 100ல் தான் எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே காய்ஸ், எக்ஸல் 100 சீரியஸ்னு ஒரு சீரியஸை ரன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இனிமேல் மேக்ஸிமம் நம்ம கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடலாம். அங்கே தெரியுது இல்லைங்களா, அதுதான் நம்ம டீ குடிக்க வந்த பேக்கரி. இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு பேக்கரியில் போய் டீ குடிக்கணும் கைஸ். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட சொல்கிறதுக்குமே. சும்மா நார்மலாக போனேன்னா பேக்கரியில் பார்த்தா எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க. இன்றைக்கின்னு இப்போ நான் போன நேரம் பார்த்து யாருமே இல்லை. டீ பிரேக் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். ஸோ அந்த டைமிங்கில் எடுத்து ஷூட் பண்ண வீடியோ தான் இது. நான் ஆக்சுவலி அப்போவே எடுத்திருந்தேன். பட் ஆனால் என்னென்னா மைக்கோட குவாலிட்டி சரியில்லாதனால ஆடியோவில் ரொம்ப ஏர் நாய்ஸ் வரவும் தான் நான் இப்போ வந்து உங்களுக்காக நான் கண்டினியூ பண்ணுறதுக்கான காரணம். ஏன் அப்புடின்னா, அப்போ நான் எடுத்த வீடியோவில் கரெக்டான ஒரு ஏர் நாய்ஸ் இல்லை. கரெக்டாக ஓவர் நாய்ஸாக தான் இருந்துச்சு. இப்போது டைம் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கல கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு 9:30 அந்த மாதிரி தான் இருக்கும். நான் போயிட்டு இருக்கிறது ஹைவே தான். 9:30க்கே அந்த ஹைவேலாம் நார்மல் ஆகிடுச்சு. யாருமே ஆள் இல்லாமல் அனாதை ஹைவேவாக ஆகிடுச்சு. நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது இப்படி இருக்கே ஹைவே அப்படின்னு. பின்னாடி திரும்பிலாம் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை ஹைவேல. சரி என்னடா ப்ராப்ளம் அப்படின்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ அங்கே தூரத்தில் யாரோ எங்கேயோ ஆக்சிடெண்ட் போல். ஸோ அந்த டைமிங்கில் அதனால் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் வரலை காய்ஸ். வண்டி அந்த டைமிங்கில் அந்த ரோட்டில் வரல. அதே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி போயிருக்கோம். இந்த ரோட்டில் வந்து கம்மியாக தான் வண்டி போயிட்டு இருந்துச்சு. அட் தி சேம் டைம் நான் அந்த டைமிங்கில் ட்ராவல் பண்ணதுக்கான காரணமும் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு தவறிட்டாங்க காய்ஸ். அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் திருச்சி வரையும் போகலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன். ஆனால் கடைசி அன்ஃபார்ச்சுனேட்லி திருச்சி வரையும் போனாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம மார்னிங் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். சரி அப்போ ஒன்று சொல்லிட்டு நான் திரும்பி ரிட்டன் பேக் வந்துட்டுருந்தேன். ஸோ அப்போ ஷூட் பண்ண வீடியோ தான் இது. வீடியோவில் குவாலிட்டியெல்லாம் இருக்காது கைஸ் கண்டிப்பாக. ஸோ முடிஞ்சளவு நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு குவாலிட்டி தர பார்க்குறேன். ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இந்த டைமில் வீடியோஸில் ஸ்டெபிலிட்டியும் இல்லை தான். ஓவரால் கொஞ்சம் ஆடிட்டே தான் இருக்குது. முடிஞ்சளவு எடிட்டிங்கில் ஏதாவது சரி பண்ணி நல்ல ஸ்டெபிலிட்டியாக கொடுக்குறேன். கைஸ், இதான் நம்ம சேனல், கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதனாலன்னா நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் இப்போ என்ன ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலுமே சரி கைஸ், நம்ம யூடியூப் வந்து நிறைய பேத்துக்கு நோட்டிஃபிகேஷனை புஷ் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் போகவே மாட்டேங்குது நிறைய பேத்துக்கு. பக்கத்தில் வந்துட்டோம் காய்ஸ். இதுதான் எங்கள் ஏரியா. இந்த மாதிரி இந்த ஏரியாலாம் உட்காந்துருப்போம். இதெல்லாம் அட்டி தான். அந்த சைட்லலாம் ஒரு கல் இருக்கு, அங்கிட்ட உட்காந்துருப்போம். இங்கிட்ட பார்த்திங்கன்னா கடை தான், ஷாப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய ஏரியாஸ் தான். ஸோ மேக்ஸிமம் நைட் டைமுங்கிறனால கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கவே வேணாமான்னு தயக்கப்பட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்டில், எப்போ ப்ரோ ஃபேஸ் ரிவீல் பண்ணுவீங்க, உங்கள் நேம் என்ன ப்ரோ? என் பேர் மோகன். ஃபேஸ் ரிவீல் வந்து கூடிய சீக்கிரம் பண்ணிடுறேன். 30K சப்ஸ்கிரைபர் வந்துடணும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி வீடியோஸை தெரியப்படுத்துங்க. நம்மளும் வளர்கிறோம், இனிமேல் வளர்ந்துட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் வளர முடியும் கைஸ். இது வந்து நம்ம ஏரியாவுக்கு போகக்கூடிய ஒரு சின்ன வழி தான். பார்த்திங்கன்னா தெரியும், நான் வீட்டுக்கே வரப்போகிறேன். அவ்வளோதான், வீட்டுக்கிட்டே வரப்போகிறேன் காய்ஸ். நம்ம ரோடு தான். இப்படியே போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஷேக் ஆகுது வீடியோஸும். சரி ஓகே, ஓவரால் நான் ரெடி பண்ணிடுறேன் காய்ஸ். வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கான காரணம் கிளியராக என்னால் அந்த டைமிங்கில் ரெக்கார்ட் பண்ணது கிளியராக இல்லை காய்ஸ். ரொம்ப ஏர் நாய்ஸாக இருக்குது. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் வாய்ஸ் ஓவரை மாற்றிட்டு நம்ம நார்மலாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு ரேஷன் கடை ஒன்று இருக்குது, அதனால தான் அங்கிட்ட வீடியோ திருப்பினேன். ஆனால் ஒன்றுமே தெரியல கைஸ், அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது. ஊரில் வேறு கரண்ட் இல்லை. கரண்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா கிளாரிஃபைங்காக தெரியும். கரண்ட் இல்லை. போனோம் அப்படின்னா நம்ம வீட்டில் போனோம், ஒரு செல்லா கூட்டி அங்கிட்ட உட்காந்துருப்பான். அது நம்ம பழைய வீடு தான் கைஸ். புது வீடு ஒரு இடத்துல இருக்குது. நான் புது வீட்டை காமிக்கவும் இல்லை, புது வீட்டுக்கு போகவும் இல்லை. நான் பழைய வீட்டுக்கு தான் வந்தேன். பழைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னு நம்ம பையன் அங்கே ஒருத்தன் படுத்திருப்பான். அப்படின்னு ஒருத்தன், சித்தப்பு நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி படுத்திருப்பான். வர்ற நேரத்தை பாரு, ஊரே அமைதியாகிடுச்சு பாருங்கள் இந்த டைமிங்கில் கூட.
அதாங்க ஷாக்கு. என்னடா கரண்ட் இல்லைங்குமே அமைதியாக இருக்கு கை சூரியன் தான் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, படுத்துருக்கானா. நம்மளை வெல்கம் பண்ணுறான் ஒருத்தன் தான். நைட்டு என்ன இடத்துக்கு வந்தாலும் படுத்துருப்பான். நம்மளை பார்த்தோன்னே ஒரு கற்று ஆரம்பிப்பான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ தான், பெருசாக எனக்கு வாய்ஸ் ஓவராக கொடுக்க தெரியாது காய்ஸ். இனிமேல் திருத்திக்கிறேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னன்னு தெரில, மென்மேலும் நம்மளும் வளருவோம் கண்டிப்பாக. இனிமேல் வரக்கூடிய கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கும் காய்ஸ். தேங்க்